வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். விருத்தாச்சலத்தில் கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளை, வீடுகளிலும் கொள்ளையடிக்க முயன்றதால் பரபரப்பு. ஒரே நேரத்தில் 9 ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் கடலூர் அஞ்சலி அம்மாளுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் நிகழ்ச்சி நடத்திட ஒருங்கிணைப்பு குழு அமைப்பு நடவடிக்கை. சுதந்திர போராட்ட வீரரான கடலூர் அஞ்சலி அம்மாளின் பிறந்த நாள் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்தநாள் நிகழ்ச்சியை நடத்திட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கும் ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் பொன்குமார் தலைமையில் திருப்பாப்புலியூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி அஞ்சலி அம்மாள் பிறந்த தினமான ஜூன் 1ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுவது என முடிவு செய்யப்பட்டது. மேலும் கடலூர் அஞ்சலி அம்மாளின் புகழை அனைவரும் அறியும் வகையில் பேரணி மற்றும் அவர் வாழ்ந்த தெருவிற்கு அஞ்சலி அம்மாள் தெரு என பெயர் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இக்கூட்டத்தில் அஞ்சலி அம்மாள் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கான பொறுப்பாளர்களை நியமித்து உள்ளனர். இந்த அமைப்பின் மூலம் மாவட்ட வாரியாக சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிப்பது எனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வீர செயல்பட்டவங்க நம்ம சமுதாயம்னாலே மறைப்பாங்க. முதல் அந்நிய சமுதாயத்தில் ஒரு போராளி இருக்கிறாங்க முன்னாலே அதை மறைப்பாங்க. என்ன சொல்லுவார், நம்ம எல்லாம் என்னால் செஞ்ச உதவியை ஒரு 5000 நாட்கள் காலங்கள் 2014 நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அஞ்சலி அம்மாள் மகள் வச்சு நம்ம வெளியிட்டிருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் கிராமத்தில் ஒரே இடத்தில் 9 ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் கிராமத்தில் ஒரே இடத்தில் 9 கோவில்கள், அருள்மிகு மன்னார்சாமி உடனுரை, ஸ்ரீ பச்சையம்மன் மற்றும் 21 அடி உயர சப்த முனீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மாரியம்மன் பெருமாள் ஆலயம், பால விநாயகர், பாலமுருகன், நவக்கிரகம், கன்னிமார் ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு அதிகாரிகள், மின்சாரத்துறை அதிகாரிகள், கிராம அலுவலர், கிராம உதவியாளர், பத்திரிகை நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். घोर संहारः सकल लोकाय सर्वभूताय सत्य साक्षात्करा. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் தினத்தை முன்னிட்டு RVN சூப்பர் மார்க்கெட்டில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் தினத்தை முன்னிட்டு தலைவர் சீனிவாசன் தலைமையில் RVN சூப்பர் மார்க்கெட்டில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் துணைத் தலைவர் ரவிசங்கர், செயலாளர் அசோக்குமார், பொருளாளர் ஜாகீர் மற்றும் உறுப்பினர்கள் சீனிவாசன், பாலாஜி, பாலமுருகன், சாதிக், சிவகுமார், கமலக்கண்ணன் மற்றும் நமது நிருபர் குருசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா. அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு நுங்கு, பதநீர், இளநீர், மோர், தர்பூசணி உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதாலும் அக்னி நட்சத்திரம் என்று கூறக்கூடிய கத்திரி வெயில் நேற்று தொடங்கியுள்ள நிலையில் மேலும் தாக்கம் அதிகரித்து காணப்படும் சூழல் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட பல்வேறு அரசியல் கட்சியினர் நீர்மோர் பந்தல்கள் திறந்து வைத்து வருகின்றனர்.
வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எட்டயபுரம், புதூர், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், பதநீர், நுங்கு, தர்பூசணி, மோர், வாழைப்பழம் உள்ளிட்டவைகளை வழங்கினர். புரட்சி பாரதம் கட்சி தென்மண்டல மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கோவில்பட்டி புதுரோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புதுரோடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் தென்மண்டல மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஜெகன் மூர்த்தியார் ஆலோசனையின்படி மாநில முதன்மை செயலாளர் உசேந்திரகுமார் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் பரணிவாரி, வலசை தர்மராஜ், கூடப்பாக்கம் குட்டி, தென்மண்டல நிர்வாகிகள் ராஜா மன்னார், சுரேஷ், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை தூத்துக்குடி மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி செயலாளர் லெனின்குமார் செய்திருந்தார். இந்த கூட்டத்தில் தென்மண்டல நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி நடக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தல் ஆலோசனை கூட்டம் கடந்த காலங்களை போலில்லாமல் இப்போ இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் புரட்சி பாரதம் தென் மாவட்டத்தில் வலுவாகத்தான் உள்ளது. ஆனால் அந்த பொறுப்பாளர்கள் தங்களுடைய செயல்பாடுகளையும் தங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளை அடையாளப்படுத்த தவறிய காரணத்தினால்தான் மாற்றுக் கட்சி நம்ம என்ன செய்யல, மாற்றுக் கட்சிக்கு அடையாளப்படுத்த முடியாமல் போயிருந்தா அவர் நம்ம மதிக்காம போயிருந்தாங்க. பகுதியில் யார் ஒரு 500 பேர் 1000 பேர் எல்லாரும் அதிகாரம் அடைந்திருந்தால் அவர் செயல்பாடு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த 500 பேரை 3 பேர்களாக செய்ய வேண்டும். ஒரு திட்டமிட ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் என்ற ஒரு பகுதியுடைய பொருட்கள் போடுகிறது சொல்லிட்டோம். விருத்தாச்சலம் அருகே கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருட முயன்ற மர்ம நபர்கள், திருட்டு பயத்தால் பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோபாலபுரம் கீரனூர் கிராமம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் வீரனார் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலை நேற்று வழக்கம் போல் பூசாரி பூட்டிவிட்டு சென்ற நிலையில் இன்று காலை கோவிலுக்கு வந்தபோது கோவிலின் கதவு பூட்டுகள் உடைக்கப்பட்டும் கோவிலில் உள்ள உண்டியல் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் கோவிலில் உள்ள பீரோவை உடைத்து சுவாமி துணிமணிகள் மற்றும் கலசங்கள் சிதறியும் கிடந்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் இக்கோவிலில் திருவிழா நடந்ததாகவும் சுமார் 10,000 ரூபாய் பக்தர்கள் காணிக்கை திருடப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் கோவிலில் திருடிய மர்ம நபர்கள் அருகில் உள்ள செல்வமணி, சக்கரபாணி மற்றும் ஆரோக்கியதாஸ் ஆகிய 3 வீடுகளுக்குள் புகுந்து திருட முயற்சி செய்ததாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கம்மாபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவிலுக்குள் புகுந்து உண்டிகளை உடைத்து திருடியது மட்டுமில்லாமல் ஆண்டிப்பட்டி மேலத்தெருவில் அமைந்துள்ள முனியாண்டி கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் தீச்சட்டி எடுத்தும் ஆணி செருப்பு அணிந்தும் வேல் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மைய பகுதியில் உள்ள மேலத்தெருவில் அமைந்துள்ள காவல் தெய்வமான முனியாண்டி சுவாமி கோவில் சித்திரை திருவிழா 3 நாள் திருவிழாவாக வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக காப்பு கட்டி விரதம் இருந்த ஆண் பெண் பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் காவடி எடுத்தும் தீச்சட்டி எடுத்தும் ஆணி செருப்பு அணிந்தும் 2 அடி முதல் 10 அடி வரை உள்ள வேல் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தும் விதமாக ஆண்டிப்பட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பின்னர் முனியாண்டி சுவாமி சன்னதியை அடைந்து முனியாண்டி சுவாமியை சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது ஏராளமான ஆண் பெண் பக்தர்கள் அருள் வந்து பக்தி பரவசத்துடன் ஆடி வந்தனர்.
மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைகுண்டு அருகே கரட்டுப்பட்டி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தொண்டரணி தலைமையில் குழந்தைகளுக்கான விலையில்லா பால், முட்டை, ரொட்டி வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைகுண்டு அருகே கரட்டுப்பட்டி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தொண்டரணி தலைமையில் குழந்தைகளுக்கான விலையில்லா பால், முட்டை, ரொட்டி வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு விலையில்லா முட்டை, ரொட்டி, பால் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி குறித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூறுகையில், தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் விஜய் அறிவுரையின் பேரிலும் தேனி மாவட்ட தலைவர் லெப் பாண்டியன் வழிகாட்டுதலின்படியும் குழந்தைகளுக்கு அதிக அளவு ஊட்டச்சத்து கிடைக்கும் வகையில் விலையில்லா பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். இதற்கு பொதுமக்கள் தரப்பில் பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது என்றும், இதேபோல கடமலை மயிலை ஒன்றியத்தில் மேலும் சில கிராமங்களில் இந்த திட்டம் தொடங்கப்படும் என தெரிவித்தனர். தொடக்க விழா நிகழ்ச்சியில் கடமலை, கரட்டுப்பட்டியை சேர்ந்த கழக நிர்வாகிகள் ஈஸ்வரன், ஆத்தியப்பன், முருகேசன், முருகன், உன்னிகிருஷ்ணன், அஜித்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு நீர், மோர், தர்பூசணி, குளிர்பானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆலோசனைப்படி விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி மேற்பார்வையில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் குஷிமோகன் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் தொண்டரணி தலைவர் சக்திவேல் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் அனுமந்தேக்குப்பம் கிளை சார்பில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மரக்காணம் ஒன்றிய தலைவர் முத்துராஜ் தலைமையில் கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்க பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, குளிர்பானம் வழங்கப்பட்டது. மரக்காணம் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நம்ம சேனல்ல போடுவோம், தளபதி சேனல்ல. இங்கதானே பாருங்க, அந்த ட்ரே வந்து நம்ம பீஸ் போடுவோம்ல. ஓகே, கீழ்கரணை ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கீழ்கரணை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். கலசம் வந்து டோக்கன் பெற்ற நமது கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கொடுங்க. 100 பேரு கிட்ட நம்ம குபேர காசு வாங்கிங்க எல்லாரும். குபேர காயின அன்னதானத்துக்கு கலந்துங்க எல்லாரும். அன்னதானம் குபேர காசு நூறு. அன்னதானம் இருந்து சாப்பிட போடும்.
தலைப்புச் செய்திகள். விருத்தாச்சலத்தில் கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளை, வீடுகளிலும் கொள்ளையடிக்க முயன்றதால் பரபரப்பு. ஒரே நேரத்தில் 9 ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.